இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்க ஒரு நீண்ட பயணத்துல இருக்கலாம், அல்லது உங்களோட அன்றாட வேலைகளோட பரபரப்புக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக்ல கூட இருக்கலாம். ஆமா. நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் உங்கள ஒரு கணம் அப்படியே நிக்க வச்சு, ஒரு பெரிய அகத்தேடல் உங்களுக்குள்ள உருவாக்க போகுது. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரம் அளவுல மிக மிக சிறியது. ஆனா அது பேசுற தத்துவம் இருக்கு இல்லையா, அது மனித மனதோட ஆழத்தை அப்படியே அளக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. ஒரு மிகப்பெரிய உண்மைய சொல்றதுக்கு நாம பக்க கணக்குல எழுதணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதான் உண்மை. இன்னைக்கு நம்ம முழுமையா அலச போற ஆவணத்தோட தலைப்பு என்னன்னா, அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 152ல இருந்து 155 வரை. ம். அதாவது இது வெறும் 12 வரிகள் கொண்ட ஒரு அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா இந்த சின்ன ஆவணத்துக்குள்ள மனிதனோட அந்த உச்சகட்ட அகங்காரம் எப்படி உடையுது, அப்புறம் எந்த நிபந்தனையுமற்ற ஒரு பேரருள் எப்படி செயல்படுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா. சரி, இது நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். என்னோடு இணைந்து இந்த ஆவணத்தோட பல பரிமாணங்களை விவாதிக்க வழக்கம் போலவே நமது நிபுணரும் தயாரா இருக்காரு. வணக்கம். வணக்கம். எனக்கு எடுத்த உடனே தோன்ற ஒரு கேள்வி என்னன்னா, வெறும் 12 வரிகள்ல இவ்ளோ பெரிய உளவியல் சார்ந்த தத்துவார்த்தமான விஷயங்களை எப்படி சுருக்க முடியும்? இதுதான் இந்த செவ்வியல் இலக்கியங்களுக்கும் ஆழமான ஆன்மீக பிரதிகளுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ம், புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம அன்றாட வாழ்வுல எத்தனையோ தத்துவங்களை கடந்து வரோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தினதாவே இருக்கும். அதாவது எப்படி ஜெயிக்கிறது, எப்படி நம்ம தகுதியை வளர்த்துக்கிறது அப்படின்னு இந்த உலகம் நமக்கு சொல்லித்தர விஷயங்கள். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த ஆவணம் காட்டுற தத்துவம் முற்றிலும் நேரெதிரானது. இது நமக்குள்ள, அதாவது நம்முடைய நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட ஆணிவேர அசைத்து பார்க்கிற ஒரு அகத்தேடல். அந்த அகத்தேடல் எப்படி தொடங்குது அப்படிங்கறது இந்த ஆவணத்தோட முதல் சில வரிகள்லயே நம்ம பார்க்க முடியுது. ஆமா. ஆசிரியர் தன்னைத்தானே வர்ணிக்கிற விதம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. நீங்க எந்த வார்த்தைகளை சொல்றீங்க? அவர் சொல்றாரு, நன்றறி வரியா நாயினேன்றனையும் நாயினும் கடையேன் ஈயினும் உழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ம். அதாவது தனக்கு எது நல்லதுன்னு கூட அறியாதவன், ஒரு நாயை போன்றவன், இல்ல நாயை விடவும் கீழானவன், ஒரு ஈயை விடவும் இழிவானவன் அப்படின்னு தன்னை ரொம்ப கடுமையா விமர்சிச்சுக்கிறார். ஆமா, அது கேக்குறதுக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கும். கண்டிப்பா உறுத்தல தான் இருக்கு. ஏன்னா ஒரு உயர்ந்த ஞானத்தை பேச வந்தவர் ஏன் தன்னை இப்படி ஒரு தாழ்வான ஒரு சுயவெறுப்பு மாதிரியான நிலைக்கு கொண்டு போகணும்? இந்த உறுத்தல் வர்றது மிக இயல்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா நாம வாழ்ற இந்த நவீன சமூகத்துல செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. ஆமா, நம்மள நாமே உயர்த்திக்கிறது, மத்தவங்க முன்னாடி நம்ம பிம்பத்தை பெருசா காட்டிக்கிறது தானே நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். கரெக்ட். அதனாலயே இந்த வரிகளை நம்ம மேலோட்டமா படிக்கும்போது இது ஏதோ ஒரு அதீத தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி தோணலாம். அப்போ இது தாழ்வு மனப்பான்மை இல்லையா? கண்டிப்பா கிடையாது. தத்துவார்த்தமாவும் உளவியல் ரீதியாவும் இதை நாம அணுகணும்னா இது தாழ்வு மனப்பான்மை இல்ல, இது அகங்காரத்தின் மரணம், ஈகோ டெத் அப்படின்னு சொல்வோம். ஓ, ஈகோ டெத். ஆமா. ஒரு மனிதன் அந்த எல்லையற்ற பேரருளை நெருங்கணும்னா அவனுக்கு இருக்கிற முதல் மற்றும் மிகப்பெரிய தடை அவனது நான் அப்படிங்கிற அகங்காரம்தான். உண்மைதான். நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நான் உயர்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை சாதிச்சவன் அப்படிங்கிற ஒரு கண்ணாடியை போட்டுட்டு தான் உலகத்தை பாக்குறோம். அந்த பிம்பத்தை உடைக்காம உள்முகமான எந்த மாற்றமும் நிகழாது. ஒரு நிமிஷம். அகங்காரத்தை உடைக்கிறது அப்படிங்கிறது சரி, அதுக்காக தன்னை ஒரு நாயின்னும் அதை விட கீழே ஈன்னும் சொல்லிக்கிறது கொஞ்சம் அதீதமா தெரியலையா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நாயை கூட நாம விசுவாசத்தோட குறியீடா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு ஈ அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு எதை குறிக்குது? ஒரு ஃப்ளை? அதுதான் இந்த வரிகளோட நுட்பமான உளவியலே. இப்போ அந்த நன்றறி வரியா அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. ம். நாம இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யுகத்துல இருக்கோம். நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியும். ஆனா நமக்கு எது உண்மையான நிம்மதியை தரும், எது ஆன்மாவுக்கு நல்லது அப்படிங்கிற பகுத்தறிவு நமக்கு இருக்கா? பொதுவா யோசிச்சா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுதான் அறியாமை. அடுத்ததா நீங்க கேட்டது போல மனிதர்கள் நாய நன்றியுள்ள விலங்குன்னு சொல்வாங்க. ஒரு நாய் தன் எஜமான யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு விசுவாசமா இருக்கும். ஆமா. ஆனா ஆசிரியர் தன்னை நாயினும் கிடையேன்னு சொல்றாரு. அதாவது என்ன படைத்தவன் யாரு,
என்னை இயக்குவது எது அப்படிங்கிற அந்த அடிப்படை விசுவாசம் கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ அந்த ஈ அப்படிங்கிற குறியீடு அது மிக மிக ஆழமானது. ஒரு ஈக்கு தரம் பிரிக்க தெரியாது. அது ஒரு குப்பை மேட்லயும் போய் உட்காரும், அதே மாதிரி ஒரு இனிப்பான பழத்தின் மீதும் போய் உட்காரும். ஓ, நம்ம மனித மனமும் அப்படித்தானே செயல்படுது. எக்ஸாக்ட்லி. ஆமா, நம்ம மனம் ஒரு நிமிஷம் ரொம்ப உயர்ந்த தத்துவங்களை சிந்திக்குது, அடுத்த நிமிஷமே மிக தாழ்வான தேவையற்ற விஷயங்கள்ல போய் ஒட்டிக்குது. கரெக்ட். எந்த பாகுபாடும் இல்லாம அலைப்பாயிர மனதோட குறியீடு தான் அந்த ஈன்னு அவர் சொல்றாரு. இது மனித மனதோட எந்தவித ஃபில்டரும் இல்லாத ஒரு அப்பட்டமான ஒப்புதல். அதாவது நம்முடைய மனதோட அந்த இருண்ட குழப்பமான தன்மைய எந்த ஒளிவு முறையும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிறது. ஆமா, தன்னுடைய சுய அகங்காரம் முழுமையா அழிஞ்சு நான் ஒன்றுமே இல்ல அப்படிங்கிற நிலையை அடையும் போதுதான் அங்க ஒரு வெற்றிடம் உருவாகுது, ஒரு ஸ்பேஸ். ஸ்பேஸ். அந்த வெற்றிடம் தான் பேரருள் நிரம்புவதற்கான முதல் தகுதி. நீங்க சொல்ற இந்த வெற்றிடம் எனக்கு வேற ஒரு கோணத்தை காட்டுது. இப்போ நேர்களே, நீங்க சற்று யோசித்து பாருங்க. நாம ஒவ்வொரு நாளும் நம்மள பத்தின ஒரு சிறந்த பிம்பத்தை மத்தவங்க முன்னாடி கட்டமைக்க எவ்வளவு போராடுறோம். மிகப்பெரிய போராட்டம் அது. ஆமா, அந்த போராட்டத்தை முழுமையா கீழே போட்டுட்டு நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு கணம் நிக்கிறது எவ்வளவு பெரிய விடுதலையா இருக்கும். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விடுதலை தான் அது. சரி, இப்போ நம்ம அடுத்தடுத்த வரிகளுக்கு போவோம். இங்க ஒரு பெரிய முரண்பாடு ஒண்ணு வருது. ஒரு பக்கம் ஆசிரியர் தோத்திரம் புகழேன் பாத்திரமல்லன் அப்படின்னு சொல்றாரு, மறுபக்கம் அன்று வந்தாண்டா ஆயினும் அருளின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் உன்னை துதிக்கவும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி அந்த அருள் கிடைக்கும்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. இது நம்ம காலம் காலமா பழகி போன நம்பிக்கைகளை அப்படியே சுக்குநூறா உடைக்கிற ஒரு இடம். எப்படி சொல்றீங்க? நாம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்? நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும். இறைவனோட அருளை பெறணும்னா தினமும் தவறாம பாடல்கள் பாடணும், விரதம் இருக்கணும், தோத்திரங்கள் சொல்லணும். அதாவது நாம் ஒரு தகுதியான பாத்திரமா மாறணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். ஒரு வர்தி வெசலா இருக்கணும். நம்முடைய உலகியல் வாழ்வே ஒரு பரிமாற்றம் தான், டிரான்சாக்ஷன். நீ இதை எனக்கு கொடுத்தா நான் அதை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வியாபார மனநிலை. ஆமா, ஆன்மீகத்தையும் நாம அப்படித்தானே பாக்குறோம். நாம கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வச்சா அதுக்கு பதிலா கடவுள் நமக்கு அருளை தருவாருன்னு நம்புறோம். ஆனா இங்க ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை புகழ்ந்த எந்த ஸ்தோத்திரமும் பாடல, அதான் தோத்திரம் புகழேன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த அருளை தாங்கிறதுக்கு நான் தகுதியான பாத்திரமும் அல்ல, அதாவது பாத்திரம் அல்லேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. இதுதான் அந்த நிபந்தனையற்ற கருணை, அன்கண்டிஷனல் கிரேஸ் அப்படிங்கறதோட உச்சம். தகுதியே இல்லாத ஒரு நிலை, ஒரு ஓட்டை பாத்திரம் அப்படின்னு தன்னை உணர்ற நிலை. ஒரு ஓட்ட பாத்திரத்துல எப்படி அருள் நிரம்பும்? அதான் ஆச்சரியமே. அப்படிப்பட்ட தகுதியற்ற ஈயை விட இழிவான நிலையில இருந்த தன்னையும் அந்த பெருங்கருணை ஒளி அன்று வந்தாண்டா அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது எந்த தகுதியும் எதிர்பார்க்காம நான் என் அறியாமையோட உச்சத்துல உழந்து கொண்டிருந்த அந்த நாள்லயே என்ன ஆட்கொண்டதுன்னு சொல்றாரு. ஆமா, ஆயினும் அருளியன்னு சொல்றாரு. நான் தகுதியற்றவன் ஆயினும் எனக்கு அருளியது அந்த ஜோதி. உலகத்துல எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆனா பேரருள் அப்படிங்கிறது காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு தேவை உங்களோட தகுதி அல்ல, உங்களோட தகுதி இன்மையை நீங்க முழுமையா ஒப்புக்கொள்ளும் சரணாகதி மட்டுமே. இத கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? தகுதியே தேவையில்லை, நாம எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான சோம்பேறித்தனத்தையோ இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன் அருள் தானா வரட்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பற்ற தன்மையோ உருவாக்கிடாதா? இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. தகுதியின்மைய ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது பொறுப்பற்ற தன்மை கிடையாது. அது உண்மைய உணர்ற ஒரு விழிப்பு நிலை. விழிப்பு நிலைனா, அதாவது நானெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரத்தோடு செய்யறதுக்கும் என்னால் சுயமாக எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற புரிதலோடு ஒரு விஷயத்தை அணுகுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, இப்ப புரியுது. நீங்க உங்களோட குறைகளை பலவீனங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு நான் தகுதியானவன் அப்படின்னு போலியா நடிக்கிறது தான் இங்க தடை. அப்போ நம்முடைய அந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் மாதிரி விஷயங்களை மறைக்க நம்ம போராடாம அது அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. உங்களோட உண்மையான அலங்காரங்கள் இல்லாத அந்த தன்மையை வெளிப்படுத்தும் போது அங்க எந்த போலித்தனமும் இல்ல. அந்த தூய்மையான உண்மையின் மீதுதான் கருணை பொழியுது. ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, அடுத்ததா நான் கவனிச்ச ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆவணத்தோட தலைப்புலையும் வரிகளோட அமைப்புலையும் ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன கவனிச்சீங்க?
இது ஒரு அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 12 வரிகள்லயும் ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல் ஒரு மந்திரம் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமா. வெறும் தத்துவமா இல்லாம இதை ஏன் ஒரு சங்கீர்த்தனமா கட்டமைக்கணும்? இந்த தொடர்ச்சியான உச்சரிப்புக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கு? இத நம்ம வெறும் பக்தி இலக்கியமா பார்க்க கூடாது. இது ஒரு தியான முறை, ஒரு காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்கா? ஆமா. நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சொல்லையோ மந்திரத்தையோ தொடர்ந்து உச்சரிக்கிறது. இதனுடைய நரம்பியல் மற்றும் உளவியல் தாக்கத்தை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா இதோட பிரம்மாண்டம் புரியும். எப்படி செயல்படுது அது? மனித மூளை பொதுவாகவே நெகட்டிவ் பயாஸ், அதாவது எதிர்மறையான எண்ணங்களை அதிகம் சிந்திக்கக்கூடியது. ஆமா, நான் எதற்கும் லாயக் இல்ல, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு மனித மனம் தொடர்ந்து தனக்குள்ளேயே பேசும். நெகட்டிவ் செல்ஃப் டாக். கரெக்ட். ஆசிரியர் இங்க என்ன பண்றாருன்னா, அந்த இருண்ட எண்ணங்களை சொல்லிட்டு ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பெருவெளிச்சத்தை வைக்கிறாரு. ஓ, அதாவது நன்றறிவரியா அப்படிங்கிற அறியாமைய சொல்லிட்டு உடனே அடுத்த கணமே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முடிக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. நாயனேன்றனையும்னு இழிவ சொல்லிட்டு உடனே அருட்பெருஞ்சோதிங்கிறது. இருளையும் ஒளியையும் பக்கத்துல வைக்கிறார் இல்லையா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இது ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட். தகுதியின்மை, இழிவு, அறியாமை, பாத்திரமின்மைன்னு மனித மனம் தனது எந்த ஒரு இருண்ட நிலையை நினைச்சாலும் அந்த எண்ணம் முடிவதற்கு முன்னாடியே அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பெருவெளிச்சம் அந்த இருளை விழுங்கிடுது. வாவ், இது கேக்குறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா. ஒரு மனிதன் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து உச்சரிக்கும்போது அவனது ஆழ் மனதில் இருக்கிற சுய வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, இது எல்லாமே அந்த ஒளியால தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இருள் தோன்றும் போதெல்லாம் ஒளி அதை தடுத்து நிறுத்துது. இது மிகப்பெரிய அளவுல மனதை தூய்மைப்படுத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பினே சொல்லலாம். கண்டிப்பா, அது ஒரு தெரப்பி தான். நாம நமக்குள்ளேயே பேசிக்கிற எதிர்மறையான விஷயங்களை ஒரு நேர்மறையான ஒளியை கொண்டு முறியடிக்கிறது உண்மையிலே இது ஒரு அற்புதமான தியான முறைதான். உண்மைதான். சரி, இப்போ நாம இந்த ஆவணத்தோட இறுதி பகுதிக்கு வருவோம். ஆத்திரமளித்த எச்சோதனைகளும் ஈற்றாதனைக்கே அச்சோவென்றருள் அப்படின்னு சில வரிகள் வருது. இந்த வரிகளை படிக்கும் போதே ஒரு வித நெகிழ்ச்சி உண்டாகுது. இந்த ஆத்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஏன்னா நாம சாதாரணமா ஆத்திரம்னா கோபம் நினைப்போம். இங்க ஆத்திரம் அப்படிங்கிறது நாம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துற கோபத்தை குறிக்கல. இது அந்த பேரருளை பெறணும் அப்படிங்கிற அளவு கடந்த தாகத்தை, ஒரு தீவிரமான ஆசைய குறிக்குது. ஓ, அந்த தேடல். ஆமா. ஒரு மனிதனுக்குள்ள அந்த இறை தேடல, அந்த ஒளியை நோக்கிய பயணத்தை உருவாக்குறது கூட அவனது சொந்த முயற்சி அல்ல. அந்த தேடலை எனக்குள்ள அளித்ததே அந்த அருட்பெருஞ்சோதி தான் ஆசிரியர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அதாவது தேடலை கொடுத்ததும் அந்த ஒளிதான், தேடலோட முடிவும் அந்த ஒளிதான். கரெக்ட். ஆனா அடுத்த வரியான எச்சோதனைகளும் ஏற்றாதெனக்கே அப்படிங்கிறது எனக்கு சற்று முரண்பாடா தோணுது. எந்த ஒரு பெரிய விஷயத்தை அடையறதுக்கும் நாம சோதனைகளை கடந்து வரணும் அப்படிங்கறதான உலக நியதி. ஆமா, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பல ஆன்மீக கதைகள்ல கூட ஒரு குரு தன்னிடம் வர்ற சீடனை பல வருடங்கள் சோதிப்பார்னு படிச்சிருக்கோம். ஹீரோக்கள் பல சோதனைகளை கடந்துதான் இலக்கை அடைவாங்க. ஆனா இங்க எந்த சோதனையும் இல்லைன்னு ஆசிரியர் ஏன் சொல்றாரு? இந்த இடத்துலதான் நம்ம இந்த தத்துவத்தோட உச்ச நிலைய பாக்குறோம். சோதனைகள் யாருக்கு வைக்கப்படும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? நான் ஒரு தகுதியானவன், என்னால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு அகங்காரத்தோட வரவங்களுக்கு தான் அந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக சோதனைகள் வைக்கப்படும். ஓஹோ. ஆனா இங்க ஆசிரியரோட நிலையை எண்ணி பாருங்க. அவர் ஏற்கனவே தன்னை நாயனும் கடையேன், ஈயனும் இழிந்தேன்னு எல்லாவற்றுக்கும் கீழான நிலைக்கு கொண்டு சென்று தன்னோட அகங்காரத்தை முழுமையா அழிச்சிட்டாரு. ஆமா, முழுமையா சரணடைஞ்சிட்டாரு. நான் ஒன்றுமே இல்ல அப்படிங்கிற பூஜை நிலைக்கு சென்றவன இனி சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சோதனைகள் எல்லாம் நான் அப்படின்னு நம்புறவங்களுக்கு தான். உண்மைதான். நான் யாருமே இல்ல அப்படின்னு தன்னுணர்வை இழந்தவனுக்கு எதற்கு சோதனை? அதனாலதான் எந்த ஒரு சோதனையும் வைக்காம அந்த ஜோதி அவருக்கு நேரடியா அருளை வழங்கியது. இது கேட்கும்போதே எனக்கு புல்லரிக்குது. தகுதியற்றவன் அப்படின்னு தெரிஞ்சும் எந்த சோதனையும் வைக்காம அருளை வழங்கியது அப்படிங்கிறது அபாரமான ஒரு கருணை. கண்டிப்பா. இத தொடர்ந்தே வர்ற அந்த இறுதி வரி, அச்சோ வன்றருள் அருட்பெருஞ்சோதி. இந்த அச்சோ அப்படிங்கிற வார்த்தை நாம சாதாரண வாழ்வுல ஒரு சிறு குழந்தை கீழே விழுந்துட்டா பரிதாபப்பட்டு சொல்ற வார்த்தையாச்சு. ஆமா. இவ்வளவு பிரம்மாண்டமான தத்துவத்துல இந்த சாதாரண வார்த்தை எப்படி பொருந்தது? அச்சோ அப்படிங்கிறது வெறும் பரிதாபத்தை குறிக்கிற சாதாரண வார்த்தை அல்ல. நம்முடைய தமிழ் மொழியோட ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான சொல் இது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு தாய்
தன் குழந்தை சேரும் சகதியுமா அழுது கொண்டு வர்றத பார்த்தா அந்த சேற்ற பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அச்சோ என் கண்ணு இப்படி விழுந்துட்டியா அப்படின்னு பதறி போய் அப்படியே வாரி அணைச்சுக்குவா இல்லையா? ஆமா, அந்த தாயன்பு. அதே அளவுக்கான, சொல்லப்போனா அதைவிட கோடிக்கணக்கான மடங்கு ஆழமான பரிவு மற்றும் இரக்கத்தோட வெளிப்பாடுதான் இது. வாவ். ஈனும் இழிவான பாத்திரமற்ற இந்த மனிதனின் ஆன்ம நிலையை பார்த்து அந்த பெரருள் அச்சோ அப்படின்னு உருகி பரிதவித்து கருணை காட்டியது. அதாவது இது வெறும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அல்ல, ஒரு தாய்க்கும் அவளது குழப்பமான இருளில் சிக்கிய குழந்தைக்குமான உறவு. எக்ஸாக்ட்லி. தன் குறைகளை வெளிப்படையா ஒப்புக்கொண்ட ஒரு மனிதனை பார்த்து இந்த பிரபஞ்ச கருணை பரிதவிக்குது. அதுதான் அச்சோ வென்றருள். ஒரு சாதாரண வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய பிரபஞ்ச கருணை ஒளிஞ்சிருக்கு. நேயர்களே, நாமும் ஒரு கணம் நாம விவாதித்த இந்த விஷயங்களை திரும்பி பார்ப்போம். இந்த சிறிய ஆனா மிக ஆழமான ஆவணத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மனிதன் தனது அகங்காரத்தை முழுமையா விட்டுட்டு தன்னை நாயனும் ஈயனும் கீழானவன் என்றும் எந்த தகுதியுமற்ற பாத்திரமற்றவன் என்றும் உணர்றான். கரெக்ட். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அந்த பேரருள் மீதுள்ள தாகத்தை கூட அந்த ஒளியே வழங்கி அவனுக்கு எந்த ஒரு சோதனையும் வைக்காம அச்சோ என பரிதவித்து அருளும் அருட்பெருஞ்சோதியோட எல்லையற்ற கருணைத்தன்மைய இந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆமா, இது வெறும் தத்துவம் இல்ல, மனித மனம் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு வரைபடம். கட்டாயமா. நாம் எல்லோரும் வாழ்நாள் முழுதும் ஏதோ ஒரு தகுதிய வளர்த்துக்க போராடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எந்த தகுதியுமற்ற தன்மைய முழுமையா ஒப்புக்கொள்வதே ஆகச்சிறந்த தகுதி அப்படிங்கறத இந்த வரிகள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இது மனிதர்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் விடுதலை. அந்த விடுதலையை நோக்கிய ஒரு கேள்வியோட நாம இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சற்று ஆழமா சிந்திங்க. உண்மையான பேரருள் அல்லது நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறது எந்த தகுதியையும் எதிர்பார்ப்பதில்லை, எந்த சோதனையையும் வைப்பதில்லை. அப்படின்னா நாமெல்லாம் தகுதி, அதாவது வர்தினஸ் அப்படின்னு நம் வாழ்நாள் முழுவதும் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் வெறும் மாயைதானா? நமது குறைகளை மறைக்காமல், எந்த போலித்தனமும் இல்லாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் அந்த பேரருளை பெறுவதற்கான ஒரே தகுதியா? இந்த கேள்வியை உங்களுடனே விட்டுச் செல்கிறேன். உங்களுக்கு நீங்களே நேர்மையா பதில் சொல்லிக்கோங்க. இந்த தேடல் உங்களை வேற ஒரு பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லலாம். இந்த அற்புதமான ஆழமான உரையாடல்ல எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஆழமான அலசலில் சந்திப்போம்.